குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி யூனிட் 8ல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் மெட்டலர்ஜி ஆஃப் அயன், அதாவது இரும்பின் உலோகவியல். இரும்பு எங்கே கிடைக்குது, அதோட ஓர்ஸ் என்னென்ன, அதோட இம்பார்ட்டன்ட் ஓர் எது, அதிலிருந்து இரும்பை எப்படி செப்பரேட் பண்ணுறோம், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அக்யூரன்ஸ் பாருங்கள், கிடைக்கும் இடம் எங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். Iron is the second most abundant metal available next to aluminum. இம்பார்ட்டன் ஒன்று, பூமியில் அலுமினியத்துக்கு அடுத்தபடியாக நமக்கு அதிகமாக கிடைக்கிற மெட்டல் எது அப்படின்னா இரும்பு தான், அயன் தான். இட் அக்யூர்ஸ் இன் நேச்சர் ஆஸ் ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ் அண்ட் கார்பனேட்ஸ். இது நமக்கு இயற்கையாக எப்படி கிடைக்கிது அப்படின்னா இரும்பு அதோட ஆக்சைடாக, சல்ஃபைடாக, கார்பனேட்டாக, அதாவது காம்பவுண்டாக நமக்கு கிடைக்கிது. த ஓர்ஸ் ஆஃப் அயன் ஆர் as follows. இம்பார்ட்டன் ஒன்று, இரும்போட இம்பார்ட்டன் அதாவது ஓர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேமடைட், அதோட ஃபார்முலா Fe2O3, மேக்னடைட் Fe3O4, அயன் பைரைட் Fe(S2). இரும்போட ஓர்ஸ் 3. ஃபஸ்ட் ஒன்று ஹேமடைட், அதோட ஃபார்முலா Fe2O3, மேக்னடைட் Fe3O4, அயன் பைரைட் Fe(S2). இதில் இம்பார்ட்டன் ஓர் எதுனா இந்த ஹேமடைட் தான். பாருங்கள், அயன் இஸ் சீப்லி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஹேமடைட் ஓர் Fe2O3. அயன் முக்கியமாக நமக்கு எதிலிருந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹேமடைட் ஓர்லேருந்து தான். ஹேமடைட் ஓரோட ஃபார்முலா Fe2O3. இப்போ பாருங்கள் எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அதோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன், புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல். ஃபஸ்ட்டு அந்த ஓரை எப்படி அதில் இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறோம், அதுதான் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல். அப்படின்னா என்னென்னு பாருங்கள். த பவுடர் ஓர் இஸ் வாஷ்டு வித் எ ஸ்டீம் ஆஃப் வாட்டர். ஆஸ் அ ரிசல்ட் த லைட்டர் sand particles and other impurities are washed away and the heavier ore particles settle down. இம்பார்ட்டன் ஒன்று, அதாவது நல்லா பவுட்ரு பண்ண ஓர் எடுத்துக்கிட்டு அதை ஸ்டீம்ங்கிறது நீர் இங்கே ஆவி கிடையாது, நீரோடை. அப்படின்னா என்னென்னா வேகமாக போகிற தண்ணின்னு வச்சுக்கலாம். இப்போ டேப்பில் போகிற தண்ணி மாதிரி வேகமாக போகிற தண்ணியில் வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுனா நீரில் கரையக்கூடிய ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும், வாட்டரில் வாஷ் ஆகி வெளியில் போயிடும். ஹெவியாக இருக்கிற அந்த அயன் மெட்டீரியல்ஸ், அந்த அயன் ஓர் மட்டும் அடியில் தங்கியிருக்கும். அடுத்தது பாருங்கள், ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன். இம்பார்ட்டன் ஒன்று. அடுத்தது பாருங்கள், ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன். இம்பார்ட்டன் ஒன்று. ரோஸ்டிங்கிறது வறுக்கிறோம், எதோட, ஆக்சிஜனோட சேர்த்து. கால்சினேஷனுங்கிறது லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனோட சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன். பாருங்கள், த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் எ லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் இன் த ரிவர்பரேட்டரி ஃபர்னாஸ். ஃபர்னாஸ்ங்கிறது அடுப்பு. ஆக்சுவலாக இந்த அடுப்பு என்னங்கிறது பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதில் பார்க்கலாம். ஆஸ் அ ரிசல்ட் மாய்ச்சர் இஸ் ட்ரைவன் அவுட் அண்ட் சல்ஃபர், ஆர்சனிக் அண்ட் பாஸ்பரஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆக்சிடைஸ்ட் ஆஃப். இம்பார்ட்டன் ஒன்று, லிமிட்டட், அதாவது நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணோம் இல்லையா, வாட்டரில் வாஷ் பண்ண அந்த ஓர் எடுத்து அது கூட தேவையான அளவுக்கு ஏர் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் வெளியில் போயிடுது. அதே மாதிரி அதில் இருக்கிற சல்ஃபர், ஆர்சனிக், பாஸ்பரஸ் எல்லாம் ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகி வெளியில் போயிடுது. நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது ஸ்மெல்ட்டிங் இன் எ பிளாஸ்பர்னாஸ். பிளாஸ்பர்னாஸ்ங்கிறது ஊது உலை. இங்கே ஒரு அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த உலை தான். இதில் உருக்கி பிரிக்கிறது. இந்த ஊது உலைன்னா என்ன, ஆக்சுவலாக இது ஹீட் பண்ணுற ஒரு அடுப்பு மாதிரி தான். அதில் எப்படி உருக்கி பிரிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர், கோக் அண்ட் லைம்ஸ்டோன் இந்த ரேஷியோ 8:4:1. இம்பார்ட்டன் ஒன்று. அதாவது இப்போ நம்ம இந்த இதை தான் நம்ம அந்த ஃப்ளாஸ் பர்னாஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வறுத்துருக்கிறோம் இல்லையா அந்த ஊர், அது கூட கோக்குங்கிறது கல்கரி, லைம்ஸ்டோனுங்கிறது சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்புக்கல், மூணையும் சேர்த்து, அதாவது ரோஸ்டட் ஓர், கோக், லைம்ஸ்டோன் எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறோம், 8:4:1ங்கிற ரேஷியோவில். அதாவது 8 பார்ட்டு நம்ம ரோஸ்டட் ஓர் எடுத்துக்கிட்டோம்னா 4 பார்ட்டு கோக்கும் 1 பார்ட்டு லைம்ஸ்டோனும் இருக்கிற மாதிரி 8:4:1ங்கிற ரேஷியோவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். is smelted in a blast furnace by introducing it through the hooper arrangement at the top. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம லிசன் பண்ணுங்கள். இதுதான் இந்த மேலே இருக்கிற
இந்த கூப்பர் அரேஞ்ச்மெண்ட்னா மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், இந்த டாப் இது வழியாக அப்படி உள்ளே கொட்டிக்கிறோம். சரியா? தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ரீஜியன்ஸ் இன் த ஃபர்னாஸ். இந்த அடுப்பில் 3 பார்ட் இருக்குது. அது என்ன பார்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா த லோயர் ரீஜியன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிக்சரை பாருங்கள் பார்க்கலாம். இந்த பிக்சரில் இந்த சென்டரில் நம்ம மேலே கொட்டுனது இந்த ரோஸ்டட் ஓரு, கோக்கு, லைம்ஸ்டோன் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் இரும்பு வெளியில் வர்றதுக்கு ஒரு அவுட்லெட்டும், அதே மாதிரி இந்த கசடு வெளியில் வர்றதுக்கு ஒரு அவுட்லெட்டும் இருக்குது. அதே மாதிரி ஹாட் ஏர் வெளியில் போகிறதுக்கு ஒரு ஹோல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஊது உலை சொன்னோம் இல்லையா, பிளாஸ் பர்னாஸ், இதில் 3 இம்பார்ட்டன்ட் ரீஜியன் இருக்குது. ரீஜியன்னா பகுதி. ஃபர்ஸ்ட் ஒன்று த லோயர் ரீஜியன், கீழ்ப்பகுதி. இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பாருங்கள். த லோயர் ரீஜியன் கம்பஷன் சோன் இம்பார்ட்டன் ஒன்று. லோயர் ரீஜியன்கிறது கீழ்நிலை மண்டலம், கம்பஷன் சோன்கிறது எரிநிலை பகுதி. அதாவது இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறனால அதுக்கு இன்னொரு பேர் கம்பஷன்னா ஹீட்டுன்னு அர்த்தம். அதனால் அதை எரிதல்னு அர்த்தம். அதனால தான் இதை கம்பஷன் சோன்னு சொல்லுவோம். The temperature is at 1500 degrees centigrade. In this region, coke burns with oxygen to form carbon dioxide. When the charge comes in contact with a hot blast of air, carbon plus oxygen 1500 degrees centigrade gives carbon dioxide plus heat. Important ஒன்று. இந்த லோயர் ரீஜியன் பார்த்தீங்கன்னா, லோயர் ரீஜியன்னா கீழ்நிலை பகுதி, அதுக்கு இன்னொரு பேர் தான் கம்பஷன் சோன். இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1500 டிகிரி சென்டிகிரேட். இந்த 1500 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த 8:4:1 ரேஷியோவில் இருக்கிற கோக் என்ன ஆகுது அப்படின்னா, கோக்கில் இருக்கிற கார்பன் வந்து அது எரியும் போது அது கூட இருக்கிற ஆக்சிஜனோடு சேர்ந்து ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இந்த கார்பன் டை ஆக்சைடாக மாறும்போது ஹீட்டையும் வெளியில் போகுது. அப்போ என்ன ஈக்குவேஷன் நடக்குது, கோக்கில் இருக்கிற கார்பன் ப்ளஸ் நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது கிடைக்கிற ஆக்சிஜன் 1500 டிகிரியில் சென்டிகிரேடில் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீட்டாக மாறுது. அடுத்தது பாருங்கள், இட் இஸ் an exothermic reaction since heat is liberated. இம்பார்ட்டன் ஒன்று. லிபரேட்டட் அப்படின்னா வெளிவிடுதல். இந்த ரியாக்ஷனில் ஹீட்டு வெளியில் போகிறதுனால இதுக்கு பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப உமிழ்வினைன்னு பேர். வெப்ப ஆற்றல் உமிழ்தல்னால் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். வெப்பம் உமிழப்படுறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேர், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அடுத்தது பாருங்கள், த மிடில் ரீஜியன் ஃபியூஷன் சோன். இம்பார்ட்டன் ஒன்று. நடுப்பகுதி ஃபியூஷனுங்கிறது உருக்கு மண்டலம்னு பேர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழ்நிலை மண்டலம் பார்த்தாச்சு, அதுக்கு பேர் கம்பஷன் சோன். மிடில் ரீஜியனுக்கு பேர், மிடில் ரீஜியனுங்கிறது நடுப்பகுதி, அது உருக்கு மண்டலம்னு பேர். அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பாருங்கள். த டெம்பரேச்சர் ப்ரிவைல்ஸ் அட் 1000 டிகிரி சென்டிகிரேட். இன் திஸ் ரீஜியன் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு கார்பன் மோனாக்சைடு. இம்பார்ட்டன் ஒன்று. ஃபஸ்ட்டு கோக்கு வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து, கோக்கில் இருக்கிற கார்பன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குன்னு சொன்னோம். அடுத்தது அந்த கார்பன் டை ஆக்சைடு மிடில் ரீஜியனில் 1000 டிகிரி சென்டிகிரேடில் கார்பன் டை ஆக்சைடு வந்து மறுபடியும் கார்பனோடு சேர்ந்து ரெடியூஸ் ஆகி கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. அப்படி கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும்போது ஹீட்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இங்கே ஹீட்டு வெளியில் போகல, ஹீட்டை எடுத்துக்குது. ஈக்குவேஷன் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் 1000 டிகிரி சென்டிகிரேடில் கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹீட்டு. ப்ளஸ் ஹீட்டுனா வெளியில் போகுதுன்னு அர்த்தம். இங்கே மைனஸ் ஹீட்டுனா என்ன அர்த்தம், ஹீட்டை உள்ளே இழுத்துக்குச்சுன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், limestone decompose to calcium oxide and carbon dioxide. CaCO3 1000 degree centigrade gives CaO. CaCO3ங்கிறது calcium carbonate limestone. அது 1000 டிகிரி சென்டிகிரேடில் கால்சியம் ஆக்சைடா CaO ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இங்கும் ஹீட்டை வந்து என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மிடில் ரீஜியனில் 3 ப்ராசஸ் நடக்குது. ஒரு ப்ராசஸ் என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே லோயர் ரீஜியனில் கிடைச்ச கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் கார்பனோடு சேர்ந்து ரெடியூஸ் ஆகி கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும்போது இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான ஹீட்டை வந்து உள்ளேருந்து எடுத்துக்குது. அதே மாதிரி லைம்ஸ்டோன் டீகாம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடும் மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இந்த சமயத்துலேயும் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்குது. These two reactions are endothermic due to absorption of heat. இம்பார்ட்டன் ஒன்று, வெப்ப ஆற்றல் ஒரு ஈக்குவேஷனில் வந்து, அதாவது ஒரு வினை நடக்கும்போது வெப்பம் வெளியில் போச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதே வெப்பத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னா, உறிஞ்சிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். வெப்ப கொள்வினைன்னு அர்த்தம். அது வெப்பத்தை எடுத்துக்குதுன்னு அர்த்தம். Calcium oxide combines with silica to form calcium silicate slag. இம்பார்ட்டன் ஒன்று,
இப்போ நம்ம அந்த கால்சியம் ஆக்சைடு மேலே கிடச்சது இல்லையா, அது பார்த்திங்கன்னா மணலோடு சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட் கசடா ஸ்லாக்னா கசடா மாதிரி வெளியில் போயிடுது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா இரும்பு ஆக்சைடு இருக்கும், கார்பன் மோனாக்சைடு இருக்கும். அடுத்தது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது த அப்பர் ரீஜியன் ரிடக்ஷன் சோன். அப்பர் ரீஜியன்கிறது மேல் பகுதி மண்டலம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு கீழ்ப்பகுதி லோயர் பார்த்துட்டோம், மிடில் பார்த்தோம், மேலே இருக்கிறது அப்பர் ரீஜியன். அதுக்கு இன்னொரு பேர் ரிடக்ஷன் சோன், ஒடுக்கு மண்டலம்னு பேர். The temperature prevails at 400 degrees centigrade. In this region, carbon monoxide reduces ferric oxide to form a fairly pure spongy ion Fu2O3 plus CO. COங்கிறது கார்பன் மோனாக்சைடு, டெம்பரேச்சர் 400 டிகிரி சென்டிகிரேட், Fe plus CO2. இம்பார்ட்டன் ஒன்று. அதாவது இந்த அப்பர் ரீஜியனில் ரிடக்ஷன் அப்படின்னாவே ஒடுக்குதல் அர்த்தம். எதுவாக ஒடுக்குது அப்படின்னா அயன் ஆக்சைடை அயனாக மாற்றுது. எது? இந்த கார்பன் மோனாக்சைடு. டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 400 டிகிரி சென்டிகிரேடு. அயன் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு வந்து அயனாகவும் கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இங்கே கிடைக்கிற அயன் பார்த்திங்கன்னா ஸ்பான்ச்சியாக இருக்கும், அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் தேனிரும்புன்னு நம்ம சொல்லுவோம். The molten iron is collected at the bottom of the furnace after removing the slag. இம்பார்ட்டன் ஒன்று. இந்த அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த உருகிய இரும்பை நம்ம பிரிச்செடுக்கலாம். கசரை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு உருகிய இரும்பை மட்டும் நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். The iron thus formed is called pig iron. It is remelted and cast into different molds. This iron is called cast iron. இம்பார்ட்டன் ஒன்று. இப்படி இந்த அயன் வந்து உருகின நிலையில் கிடைக்கிறதுக்கு பேர் பிக் அயன்னு பேர். பிக் அயன் அப்படிங்கிறது தேன் இரும்புன்னு பேர். ஏன்னா சாஃப்டாக இருக்கிறதுனால இதை மறுபடியும் ரீமெல்ட் பண்ணி கேஸ்ட்டுங்கிறது புதுசாக ஆச்சு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். அப்படி மாற்றுறதுனால இதுக்கு பேர் வார்பு இரும்பு. வார்பு அப்படின்னாவே அச்சில் போட்டு நமக்கு தேவையானதை மாற்றிக்கிறது. அடுத்தது பாருங்கள் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள் என்னென்ன அப்படின்னா இட் இஸ் எ லச்சரஸ் மெட்டல், கிரேயிஷ் ஒயிட் இன் கலர். இது பார்க்குறதுக்கு நல்ல பளபளப்பான உலோகம், கிரே கலந்த ஒயிட் கலரில் இருக்கும், அதாவது சாம்பல் வெள்ளை கலந்த கலரில் இருக்கும். இட் ஹேஸ் ஹை டென்சிலிட்டி, மெலேபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி. அதாவது இழுவிசை அதிகமாக இருக்கும், ஈஸியாக நம்ம உடைக்க முடியாது, தகடாக மாற்றலாம், கம்பியாக மாற்றலாம். இட் கேன் பி மேக்னடைஸ்டு, ஈஸியாக காந்தமாகவும் மாற்றலாம். அடுத்தது பாருங்கள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதிப்பண்புகள். ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன், காற்றுடன் வினை. காற்றோட வினைப்பட்டால் என்ன கிடைக்கும்? பொதுவாக இரும்பும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நமக்கு இரும்பு ஆக்சைடு தான் கிடைக்கும். பாருங்கள், ஒன்லி ஆன் ஹீட்டிங் இன் ஏர் அயன் ஃபார்ம்ஸ் மேக்னட்டிக் ஆக்சைடு. அதாவது ஹீட் பண்ணும்போது இரும்பும் ஆக்சிஜனும் நல்லா ஹீட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது மேக்னட்டிக் ஆக்சைடு, அதுதான் அயன் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா Fe3O4 பிளாக் கலரில் இருக்கும். அடுத்தது பாருங்கள் ரியாக்ஷன் வித் மாய்ஸ்டர். இது நமக்கு தெரியும். ஈரப்பதமும் காற்று இருந்தால் அங்கே நடக்கிறது என்ன? இரும்பு ப்ளஸ் வாட்ரு தான் ஈரப்பதம், ப்ளஸ் ஆக்சிஜன் நடந்தால் அங்கே கிடைக்கிறதா ரஸ்டிங், துரு. அதுதான் பாருங்கள் ரியாக்ஷன் வித் மாய்ஸ்டர், ஈர காற்றுடன் வினை. When iron is exposed to moisture, it forms a layer of brown hydrated ferric oxide on its surface. This compound is known as rust and the phenomenon of formation of rust is known as rusting. Important ஒன்று. இரும்பு பார்த்திங்கன்னா ஈரமான காற்றோடு சேரும்போது அதோட மேல் பகுதியில் ப்ரௌன் கலரில் ஒரு ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, அதாவது நீர் கலந்த இரும்பு ஆக்சைடு அதோட சர்ஃபேஸில் அவுட்ரு சர்ஃபேஸில் உருவாகும். இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் ரஸ்ட், துருன்னு பேர். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபினோமெனா ஸ்பெஷல் ஈவெண்ட், சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு பேர் தான் ரஸ்டிங், துருப்பிடித்தல்னு பேர். அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் பார்க்கலாம். Fe அயன் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் சேரும்போது அயன் ஆக்சைடு ப்ளஸ் அயன் ஆக்சைடு XH2O போட்டிருக்கு இல்லையா, இங்கே வாட்டர் வந்து எவ்வளோ வேணால் இருக்கலாம். சரியா, அங்கே நம்ம கிடைக்கிற வாட்டரை பொறுத்து தான் அங்கே என்ன ஃபார்முலா வருங்கிறது. அதனால தான் காமனாக XH2Oன்னு போட்டாச்சு. இதுதான் ரஸ்ட்டோட ஃபார்முலா. நீரேறிய இரும்பு ஆக்சைடு, நீர் கலந்த இரும்பு ஆக்சைடு தான் நம்ம ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரஸ்டிங். அடுத்தது பாருங்கள் ரியாக்ஷன் வித் ஸ்டீம், நீராவியோட வினைப்பட்டால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். When steam is passed over red hot iron, magnetic oxide is formed. Fe plus H2O, Fe3O4 plus hydrogen. இம்பார்ட்டன் ஒன்று. அதாவது நல்லா சூடேறின இரும்பு மேலே இந்த நீராவியை நம்ம கொட்டணும், பாஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே கிடைக்கிறது மேக்னட்டிக் ஆக்சைடு, அது கூட ஹைட்ரஜனும் கிடைக்கும்.
ரியாக்ஷன் வித் குளோரின், இரும்பும் குளோரினும் சேர்ந்தால் நமக்கு கிடைக்கிறது ஃபெர்ரிக் குளோரைடு, இரும்பு குளோரைடு தான். அயன் கம்பைன்ஸ் வித் குளோரின் டு ஃபார்ம் ஃபெர்ரிக் குளோரைடு, Fe + Cl2 gives FeCl3, ஃபெர்ரிக் குளோரைடு கிடைக்கும். ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ், பொதுவாக 3 டைப் ஆஃப் ஆசிட் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதில் டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்டு டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இட் லிபரேட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ், ரெண்டுலேயுமே கிடைக்கிறது ஹைட்ரஜன் கேஸ் தான். இப்போ பாருங்கள், அயன் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கிவ்ஸ் அயன் குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். Fa + H2SO4, அயன் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் கிவ்ஸ் அயன் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன், ரெண்டுலேயுமே ஹைட்ரஜன் கேஸ் தான் கிடைக்கும். With dilute nitric acid in cold condition it gives ferrous nitrate and ammonium nitrate. இம்பார்ட்டன் ஒன்று. இதே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக இருந்தால் அங்கே கிடைக்கிறது அயன் குளோரைட், அடுத்தது ஹைட்ரஜன். இதே சல்ஃபியூரிக் ஆசிட்டாக இருந்தால் அயன் சல்ஃபேட் ஹைட்ரஜன். இதே வந்து நைட்ரிக் ஆசிட்டோட கோல்டு கண்டிஷன், குளிர்ந்த நிலையில் வினப்படும்போது என்னென்ன கிடைக்குதுன்னா ஃபெரஸ் நைட்ரேட் ப்ளஸ் அம்மோனியம் நைட்ரேட். இப்போ பாருங்கள், Fe + HNO3, நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் FeNO3 twice, இதுக்கு பேர் தான் ஃபெரஸ் நைட்ரேட் ப்ளஸ் அம்மோனியம் நைட்ரேட் NH4NO3 ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. வித் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இட் ஃபார்ம்ஸ் ஃபெரிக் சல்ஃபேட் அண்டு லிபரேட் சல்ஃபர் டை ஆக்சைடு. லிசன் பண்ணுங்கள், டைல்யூட் ஆசிட்ல எல்லாமே ஹைட்ரஜன் லிபரேட் ஆச்சு. இதே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டாக இருந்தால் அங்கே கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஃபெரிக் சல்ஃபேட்டும் சல்ஃபர் டை ஆக்சைடும் கிடைக்குது. Fe + H2SO4 gives Fe2SO4 thrice, இதுக்கு பேர் தான் ஃபெரிக் சல்ஃபேட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். When iron is dipped in concentrated nitric acid, it becomes chemically passive or inert due to the formation of a layer of iron oxide on its surface. இது ஒரு இம்பார்ட்டன் ஒன்று. பொதுவாக பார்த்தீங்கன்னா அயனுக்கு டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்டோட தான் ரியாக்ஷன் இருக்குது. இதே கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்டை அயன் மேலே கொட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா, அயனோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுனால அயனுக்குரிய ரியாக்டிவிட்டி எல்லாம் இன்னர்ட் அப்படின்னா மந்தத்தன்மை இல்லாமல் போயிடும். அதுக்கு மேலே அதோட ரியாக்ஷன் நடக்காது. அடுத்தது பாருங்கள், டைப்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் அயன். இம்பார்ட்டன் ஒன்று, இரும்போட வகைகள் மற்றும் அதோட பயன்கள் என்னன்னு பாருங்கள். பிக் அயன், ஸ்டீல், ராஃப்ட் அயன் 3 இருக்குது. அதாவது தேனிரும்பு, எஃகிரும்பு, அடுத்தது வார்பிரும்பு 3 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பிக் அயன் இந்த 3 டைப்புமே எதை பேஸ் பண்ணி நமக்கு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளவு கார்பன் இருக்குங்கிறத பொறுத்து தான். பிக் அயனில் பாருங்கள், அயன் வித் 4.5% ஆஃப் கார்பன். லிசன் பண்ணுங்கள், இதில் இந்த அயனில் எவ்வளோ கார்பன் இருக்குன்னா 2லிருந்து 4.5% தான் கார்பன் இருக்கும். இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் பைப்ஸ், ஸ்டவ்ஸ், ரேடியேட்டர், ரெயிலிங்ஸ், மேன்ஹோல் கவர்ஸ் அண்ட் ட்ரெயின் பைப்ஸ். இம்பார்ட்டன் ஒன்று, கார்பனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2லிருந்து 4.5% இருக்கும். பைப் செய்கிறதுக்கு, ஸ்டவ் நம்ம அடுப்பெலாம் வச்சுருக்கிறோம் இல்லையா, அது ரேடியேட்டர் செய்கிறதுக்கு, ரெயிலிங்ஸுங்கிறது தண்டவாளங்கள் செய்கிறதுக்கு, அடுத்தது இந்த ட்ரைனேஜ் பைப் செய்கிறதுக்கு, மேன்ஹோல் கவர்ஸ் முள்வெளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்தது ஸ்டீல் பாருங்கள், அயனோட பர்சன்டேஜ், அயனில் இருக்கிற கார்பனோட பர்சன்டேஜ் 0.25% to 2%. It is used in the construction of buildings, machinery, transmission cables and TV towers and in making alloys. இம்பார்ட்டன் ஒன்று, இதில் இருக்கிற கார்பனோட அளவு பார்த்திங்கன்னா 0.25லிருந்து 2% இருக்கும். இது பில்டிங் மேக் பண்ணுறதுக்கு, மெஷினரிஸ் தயாரிக்கிறதுக்கு, எலக்ட்ரிக் கேபிள்ஸு, டிவி டவர்ஸு, அதே மாதிரி உலோக கலவைகள் செய்ய பயன்படுது. அடுத்தது ராஃப்ட் அயன், அயனில் இருக்கிற கார்பனோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 0.25 விட குறைவாக இருக்கும், less than 0.25% ஆஃப் கார்பன். இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஸ்ப்ரிங்ஸ், ஆன்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்ஸ். அதாவது சுருள்கள் தயாரிக்கிறதுக்கு, ஆன்சருங்கிறது நங்கூரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது கப்பலை நிறுத்துறதுக்கு, அது செய்கிறதுக்கு, எலக்ட்ரோ மேக்னட் மின்காந்தம் செய்கிறதுக்கெலாம் பயன்படுது. இதோட வந்து இந்த மெட்டலார்ஜி ஆஃப் இந்த அயன், அலுமினியம், காப்பர் டாபிக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் என்னென்னு மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இது ஃபஸ்ட் கொஷின், டைப்ஸ் ஆஃப் அயன் அண்ட் யூசஸ் ஆஃப் அயன். இம்பார்ட்டன் ஒன்று, நிறைய தரம் வந்து கவர்மெண்ட்டில் கேட்ட கொஷின், இது ஒரு கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின், இந்த ரஸ்டிங் ப்ராசஸ் இது ஃபார்முலாவோடு எழுதணும். ரஸ்டிங்னா என்ன, ரஸ்ட்னா என்ன, இந்த ஈக்குவேஷன் சரியா.
அடுத்தது தேர்டு கொஷின் ஓர்ஸ் ஆஃப் அயன் வித் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் காப்பர். இந்த 4 கொஷின் தான் ஹோம்ஒர்க் கொஷின். ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.